Hi friends, welcome to techplan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் cloud சர்வீஸ் மாடல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல cloud computing பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டுருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு cloud computing பற்றின ஒரு ஐடியா கிடைக்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா நீங்களோட ஃபீட்பேக் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இது மாதிரி ஒரு எஜுகேஷன் வீடியோ உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் cloud சர்வீஸ் மாடல்ஸ். இந்த cloud சர்வீஸ் மாடல்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் cloud சர்வீசஸ் இருக்குது. இதில் முக்கியமாக ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது 3 டைப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் ஒரு சர்வீஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ரெண்டாவது ஒன்று PaaS பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். தேர்ட் ஒன் SaaS சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இந்த நாலாவது ஒன்று ஆட் ஆனது தான் DaaS டெஸ்க்டாப் ஆஸ் எ சர்வீஸ். இந்த 4 சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங் பற்றி நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போயும் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீகால்க்காக நான் சொல்கிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நாம் தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். உங்கள் கம்ப்யூட்டரில் வரக்கூடிய நெட்வொர்க்கு, ஸ்டோரேஜ், விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதுக்கு எல்லாமே அட்மின் போடணும், ஆன்டிவைரஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் ப்ராசஸ் இருக்கிறதுனால ஆன் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நாமளே சொந்தமாக சர்வர் ரன் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாகும். எலக்ட்ரிசிட்டி பில், கூலிங் சிஸ்டம் இதெல்லாம் எல்லாமே நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்த சர்வீஸ் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். நீங்கள் ஓன் சர்வர் வச்சுருக்க தேவையில்லை. யாரோ ஒரு கம்பெனி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தருவாங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் தந்துடுவாங்க, ஸ்டோரேஜ் தந்துடுவாங்க, சர்வர்ஸ் தந்துடுவாங்க, விர்ச்சுவலைசேஷன் தந்துடுவாங்க. இந்த 4 விஷயம் மட்டும் தான் தருவாங்க. அதுக்கு மேலே வரக்கூடிய ஓஎஸை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன சர்வீஸ் நீங்கள் டிப்ளை பண்ணாலும் டிப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட்டும் பில்லிங் மந்த்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதிகமாக அப்ரண்ட் காஸ்ட் எதுவும் வைக்க மாட்டாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் பில் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் ஃபஸ்ட்டு விஷயம். IaaSங்கிறது ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங் சர்வீஸ் IaaS. ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறது தான் PaaS பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ உங்கள் சொல்ல ஸ்டோரேஜ், நெட்வொர்க், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் இதுக்கு மேலே ஓஎஸும் தந்துடுவாங்க. மிடில் வேர், ரன் டைம் எல்லாமே தந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஸை டிப்ளை பண்ணணும். இப்போ PHPயோட அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேர்ட்ப்ரெஸ் சைட்டை நீங்கள் டிப்ளை பண்ணணுமா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது Node.js, .NET அந்த மாதிரி ஃப்ரேம்ஒர்க்கில் நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தாலும் அது நீங்கள் டிப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். இந்த GoDaddy, ஹோஸ்ட்கேட்டர், ஹோஸ்டிங்கர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸில் தான் வரும். ஏன்னா அவங்க இமெயில் சர்வீஸ் வச்சுருப்பாங்க, SSL வச்சுருப்பாங்க, நிறைய சர்வீசஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸில் ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. நம்ம அதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த IaaSம் PaaSம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறப்ப உங்களுக்கே தெரியும் 2 ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஒரு சில 3 சர்வீசஸ் மட்டும் தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ GoDaddyலேயே உங்களுக்கு IaaS இல்லைன்னு கேட்டால் GoDaddy IaaS வச்சுருக்காங்க. எப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் பார்த்தீங்கன்னா IaaSக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு வேறு வீடியோவை ஒரு ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். 3வது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இந்த சர்வீஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் ஜோஹோ கம்பெனி தெரியாமல் இருக்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த CRM சாஃப்ட்வேர், ERP சாஃப்ட்வேர்ஸ் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி சேல்ஸ்ஃபோர்ஸும் சரி, ஜோஹோவும் சரி CRM அண்ட் ERP ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்வென்ட்ரி சாஃப்ட்வேர்ஸ், ஆன்லைனில் பில் ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா SaaS ப்ராடக்ட்ஸ்பாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு ஒரு காஸ்ட் வாங்கிப்பாங்க. இயர்லி காஸ்ட்டு, மந்த்லி காஸ்ட்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. இல்லைனா லைஃப் டைம் காஸ்ட்னு சொல்லி வாங்கிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்க்குள்ளே வரும். ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணி தரேன், ஒரிஜினல் ஹியூமன் வாய்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ்டு தான் நடந்துகிட்ருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா SaaS ப்ராடக்ட்ஸ் அப்படிம்பாங்க. 4வது DaaS டெஸ்க்டாப் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ நம்ம டெஸ்க்டாப்னா நம்ம வீட்டில் தானே வச்சுருப்போம். எப்படி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். டெஸ்க்டாப்பில்
நம்ம வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் நம்ம வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் பிசிம்போம். இதே கம்பெனியோட பிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களாக இருக்கிறனால செக்யூராக நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது செக்யூராக நடக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு க்ளவுட் சர்வீஸ்லேயே உங்களுக்கு டெஸ்க்டாப் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நிறையா கோவிட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்வீஸை கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா ஆஃபீஸ் சர்வர்ஸில் வந்து கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டீம் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் லேப் தான் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த க்ளவுட் சர்வீஸோடு சேர்ந்து செக்யூராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸோட டைப்ஸ். இந்த 4 சர்வீஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை, இதை விட நிறையா சர்வீசஸ் இருக்குது. செக்யூரிட்டி ஆஸ் அ சர்வீஸ் இருக்குது, பேக்கப் ஆஸ் அ சர்வீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் வந்து சொல்லலாம். நான் அதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி ஒன்று ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா தனியாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் பிளான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், Salesforce, Amazon வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் இது ஏதாவது ரிலேட்டட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.